இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஏன் நம்மளுடைய ஜெபம் வந்து கேட்கப்படல, ஜெபத்துக்கு பதிலே வரலையே பிரதர், ஆனால் நல்லா முழு இருதயத்தோடு தான் ஜெபிக்கிறேன், ஆனால் பதில் வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதே மாதிரி நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் எல்லாம் பரலோகத்தை எட்டுதா, அது வந்து தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்குதாங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா, நான் உங்கள் யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு பரலோகத்துக்கு போகணும், தேவனோடு இருக்கணும், அவர் கூட வாசம் செய்யணுங்கிற அந்த வாஞ்சை இருந்ததுன்னா இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஜெபத்தை பற்றி பார்க்கும்போது நம்ம இந்த வசன ஆதாரத்துடனே பார்க்கலாம். முதல்ல நான் வசனத்தை வாசிச்சிடுறேன். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அதே அதிகாரத்தில் அடுத்ததா 29வது வசனம், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் அப்படின்ட்டு. செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம், நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறார். இன்னும் ஒரு வசனம் கூட, அது 28 நீதிமொழிகள் 9வது வசனம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு புரியும், நீதிமான்களின் ஜெபத்தை வந்து அவர் கேட்கிறாரு. தன் செவியை அவருடைய வேதத்துக்கு வசனத்துக்கு விளக்குகிறவனுடைய ஜெபம் வந்து அவர் கேட்கல, அவர் பிரியப்படல, அவர் அருவருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். ஓகே, அப்போ நம்ம இதனால தான் நம்மளுடைய ஜெபத்துக்கு வந்து பதில் கிடைக்காம நிறைய பேருக்கு. ஓகேவா, அதாவது அவர் தாமதிச்சு பதில் சொல்றது, அவரை பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது, அதுவுமே வந்து ஒரு பதில் தான். ஓகேவா, நான் அதுக்கு வரல, நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படுதாங்கிறது. இப்போ அதுக்குண்டான பதில் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய, ஏன்னா அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போதே நம்ம இருதயத்தில் ஒரு சமாதானம் வரும், ஒரு சந்தோஷம் வரும். அது மாம்சத்தில் இல்லை. ஓகே, ஜெபமே நீங்களும் நானும் ஜெபிக்க வந்து பாத்திரம் கிடையாது. ஓகே, நமக்கு இன்ன விதமாக ஜெபிக்கணுங்கிறதும் நமக்கு தெரியாது. அழகாக வசனம் சொல்லுது ரோமர் 8வது அதிகாரத்தில், உங்களுக்கு இன்னும் வேண்ட விதமாக வேண்டிக் கொள்றது தெரியாதுங்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் தானே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல்களை ஏறெடுப்பார், விண்ணப்பங்களை ஏறெடுப்பார் அப்படின்ட்டு வசனம் சொல்லலையா. அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஜெபம் ஏறெடுக்கணும். அப்போதான் அது பரலோக பிதாவாகிய தேவனிடத்துல ரீச் ஆகும். ஒன்று. ரெண்டாவதா, இந்த வசனத்தின்படி நம்ம தேவனுக்கு பிரியமானவனா இருந்து, அதாவது நீதிமானா இருந்து ஜெபிக்கும் போது, அதான் நீதிமான்கள் செய்யும் வந்து வேண்டுதல்கள் அவர் அதுல பிரியப்படுறாரு. ஓகேவா, அப்போ அப்படி இருந்து ஜெபிக்கும் போது தான் நிச்சயமா நம்ம ஜெபம் கேட்கப்படும். அப்போ நீதிமானா இருக்கணும்னா என்ன பண்றது? வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை உட்கொள்ளணும், அது நம்மளை புடமிடணும், வசனத்தின்படி நம்ம வாழணும், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றது தான் நீதிமான். ஓகேவா, அவருடைய வசன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றவங்க தான் நீதிமான். அப்படி ஜெபிக்கும் போது தான் ஜெபம் ஏறெடுக்கப்படும். அப்போ அதுக்கு அதிகமாக நம்ம வந்து தேவ சமூகத்தில் இருக்கணும். ஓகேவா, அதிகமாக சர்ச் உங்களுக்கு கூட நியமிக்கப்பட்டிருக்க சபை ஆராதனைகள் எல்லாத்துலேயும் கலந்து கொள்ளுங்க. ஓகே, அதே மாதிரி இந்த வழியாக வர நிறைய மெசேஜஸ், ஓகே, உங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏற்றவாறு நீங்கள் நிறைய மெசேஜ் கேளுங்க. நீங்கள் சத்தியத்தில் தேரும்படியாக வந்து இந்த வசனத்தில் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா, ஏன்னா இந்த அந்தி கிறிஸ்து, இந்த வஞ்சிக்கிற ஆவி என்ன பண்ணுதுன்னா, ஜெபமே ஜெயம் அப்படிங்கிற வார்த்தையின் மூலிமா எல்லாரையும் வஞ்சிச்சு வச்சிருக்கு. கிறிஸ்தவ கூட்டத்தில் மொத்த கூட்டத்தையும் வஞ்சிச்சு வச்சிருக்காங்க. எந்த வசனம் அப்படி சொல்லுதுன்னு போய் கேளுங்களேன். வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஜெபம் கிடையாது, விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் அப்படின்னு இருக்கு. இதனால தான் நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. தப்பா இருக்கு. இன்னும் சொன்னா வந்து நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு பிசாசும் கூட வந்து ஆசீர்வதிப்பான். ஓகே, உலக தேவைகள், செல்வங்கள், இது ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட், இதெல்லாம் இது பண்ணும்போது பிசாசு கூட வந்து ஆசீர்வதிப்பான். ஓகே, அவனுக்கு ஒரு சில அதிகாரங்கள் இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கு, அதன்படி அவனாலையும் ஆசீர்வதிக்க முடியும். சரியா? அப்போ நம்ம கரெக்டாக வசனத்தின்படி இருந்து முதல்ல நம்ம தீர்மானம் பண்ணணும். ஓகேவா, தேவனுக்கு விட்டு கொடுக்கணும், எனக்கு இது வேண்டாம், நீங்கள் மட்டும் போதுங்கிற அந்த நிலை நம்ம மனசுக்குள்ளே வச்சிருப்பார். ஓகே, இதை கேட்குறீங்கன்னா நிச்சயமாக உங்கள் இருதயத்தில் அந்த உணர்வை கண்டிப்பாக ஒரு தடவையாவது அவர் கொடுத்துருந்தா தான் உங்களால் வந்து இந்த சேனலுக்குள்ளே இந்த வீடியோ பார்க்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. அதன்படி வந்து அவர் நடத்துகிற ஒவ்வொரு விஷயம் அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுத்து உங்களுடைய வாஞ்சியின் விருப்பத்துக்கு ஏற்றவர் அவர் அப்பப்போ. ஓகேவா, அவருக்கு நீங்கள் கொடுக்குற டைமின் படி வார்த்தைகளை கொண்டு உங்களை வந்து அப்படியே உருவாக்குவார். ஓகே, அப்போ நீங்கள் ஏறெடுக்கும்போது நிச்சயமாகவே வந்து உங்களுடைய ஜெபம் வந்து 100% அவர் வந்து செவி கொடுத்து கேட்பார். ஹல்லேலூயா. அவர் மெய்யான திராட்சை செடியாக இருக்க கிறிஸ்து இயேசுவில் நீங்கள் நிலைச்சிருக்கிற கொடியாக இருக்கும்போது உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். அதுக்கு நிச்சயமாகவே வந்து பதில் உண்டு. இன்னொரு விஷயம் கூட சொல்லட்டா, நீதிமான்கள் விரும்புகிறது அவனுக்கு அப்படியே ஆகும். ஓகே, அப்போ உங்கள் இருதயத்தில் உள்ள ஆசையை அறிஞ்சு நீங்கள் கேட்காமலே கூட வந்து அவர் வந்து செய்வார். ஓகே, ஆசைங்கிறது உலக ஆசையை நான் சொல்லவே இல்லை. ஓகேவா, உலகமும் அதில் உள்ளவைகளே எல்லாம் பிதாவினால் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல. வசனம் சொல்லுது இல்லையா, உலகத்தையோ இல்லை மாம்சத்தையோ இச்சிச்சோன்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோங்கிறது தான் வந்து நியதி. அப்போ நீங்கள் கேட்கலாம், பாவியாக இருக்காங்க, இந்த பாவிங்களோட ஜெபத்தெல்லாம் வந்து கேட்குறாங்களே அப்படின்ட்டு வச்சு. ஆக்சுவலாக அவங்க குழந்தைங்க கிறிஸ்துவுக்குள்ள. ஓகேவா, அவங்களுக்கு இயேசுங்கிற அந்த நாமம் பேர் மட்டும்தான் பிரஸ்தாவப்பட்டிருக்கும். அவங்க ஜெபிச்சா நிச்சயமாக வந்து கேட்பார். அந்த ரட்சிப்புக்குள்ளே வர ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜ்
ஸ்டேஜில் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அது பிசாசின் பிடியில் இருந்தாலும் அவங்க ஜெபத்தை கேட்பார். ஏன்னா அவருக்கு ரொம்ப முக்கியம் இந்த கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம் நோக்கமே ஆத்தும ஆதாயம். அதுக்கு வேண்டி இறங்கி போய் அவங்கள வந்து மூழ்கி போகிற சூழ்நிலையாக இருந்தாலும் கை கொடுத்து தூக்குறவர் தான் நம்ம தேவனாகிய கர்த்தர். ஓகேவா? நீங்கள் அதையும் உங்களையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஓகே, நீங்கள் எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போகிறீங்க, எத்தனை தடவை பைபிள் வாசிச்சு முடிச்சிருப்பீங்க, எத்தனை வசனம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும் இல்லையா, எத்தனை பாஸ்டங்களோட வந்து உங்களுக்கு இன்ட்ராக்ஷன், பேச்சு வார்த்தை, பழக்கம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்களாம் வந்து காலத்தை பார்த்த போதவர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் என்ன நிலைமையில் பால் உண்ணுகிற குழந்தையாக இருக்கிறனால தான் இவ்வளோ ஊழியக்காரங்களை வந்து எழுப்பியிருக்கு, அதை சத்தியம் பேசுகிற ஊழியக்காரங்களை. ஓகேவா? அப்போது நீங்கள் அதுக்கு செவி கொடுங்க, உங்களை விட்டு கொடுங்க. ஓகே, நீதிமானம் மாறுங்க, அப்புறம் ஜெபிங்க. ஓகே, அப்போ வந்து நீதிமானம் 6 வரைக்கும் நான் ஜெபிக்கவே கூடாதுன்னு கேட்டால் அப்படி இல்லை. இந்த வஞ்சிக்கிற ஆவியினால வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. ஓகேவா? நீங்கள் ஜெபிங்க, தொடர்ந்து ஜெபிங்க, இன்னும் முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட பாரத்தோட வைராக்கியத்தோட ஜெபிங்க. ஓகேவா? நம்ம அதிகமாக அந்த ஜெபத்தை பற்றி நம்ம மெசேஜில் வந்து கேட்டிருப்போம். 2 பேருடைய ஜெபத்தை, அண்ணாலை பற்றியும் பார்த்துருப்போம், யாக்கோபனுடைய ஜெபத்தை பற்றியும் பார்த்துருப்போம். ஓகே, இதில் தவறாக நம்ம மைண்டுக்கு ஊழியர்கள் மூலியமாக நமக்கு வந்த பிசாசனுடைய வித்து என்னன்னா, அண்ணால் அவங்க குழந்தைகளுக்கு வேண்டி வந்து அவங்க பாரம் வந்து குழந்தை வேணுங்கிற அந்த ஆசையே இருக்காது. நீங்கள் நல்லா அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு என்ன, அவங்க சக்காலத்தை இவங்களை இழைக்க பண்ணுறது தான் அவங்களால தாங்க முடியாமல் குழந்தை வேணும்பாங்க. அந்த குழந்தைய எனக்கு வேணும்னு சொல்லவே மாட்டாங்க. ஓகே, கருத்தை அழகாக ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் இப்படி ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தீங்கன்னா அவங்கள வந்து உங்களுக்குன்னு, ஓகே, தேவனுக்குன்னு நசரையனா வந்து இது பண்ணுறேன். அதுக்கடுத்து இவங்களுக்கு குழந்தை வேணும்னு விருப்பப்படாங்க. எனக்கு என்னுடைய கர்ப்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஓகே, எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். எதுக்கு? சக்காலத்தை வந்து அவருடைய பேச்சு நடத்தெல்லாம் வந்து இவங்களை அண்ணால இழைக்க பண்ணுது. ஓகேவா? அப்போ அவங்க எப்படி மது அருந்தி போதையில் புலம்புறவங்க அளவுக்கு அந்த அளவுக்கு இருதயத்தை கொண்டு போய் ஊற்றும் போது வந்து கர்த்தர் அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறாரு, கண்ணீரை காண்றாரு, அதுக்கேற்ற பலனை கொடுக்குறாரு. அவங்க குழந்தை இந்த உலக ஆசை அவங்க கிட்ட கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சபை தப்பாக போதிக்குதுன்னா அதை நீங்கள் இருதயத்தில் உணர்ந்து இது பண்ணுங்க. நீங்கள் உடனே குழந்தை வேணும், பொருள் வேணும் அப்படி ஜெபிக்காதீங்க. அவங்களுடைய இருதயம் அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் யாக்கோபு. ஓகே, யாக்கோபு வந்து ராம் முழுதும் வந்து அவரை விடலைன்னு சொல்லி ராம் முழுதும் அழுது ஜெபிச்சான் பார்க்குறான், சண்டை போட்டு போராடி ஜெபிச்சான், இப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா. யாக்கோபுக்கு இந்த உலக ஆசையோ உலக பிரியமோ பணம் செல்வமோ இது மேலே துளி கூட அவனுக்கு தாட்டே இல்லை. ஓகே, அவன் விரும்பினது ராகேல தான். ராகேல் ஒருத்திக்கு மாத்திரம் தான் 20 வருஷமா வேலை செஞ்சான். அப்பவும் கடைசியில் உன்னுடைய தகப்பனாருடைய முகம் வந்து நேற்று முந்தைய தினம் போல இருக்கலன்னு சொல்லி அவன் பயப்படனா உடனே கர்த்தர் தரிசனமாய் பேசுறாரு அவங்ககிட்ட. ஓகே, நீ எழும்பி இப்படி போ அப்படின்ட்டு உடனே வந்து அவன் புறப்பட்டு போறான். ஓகே, புறப்பட்டு போகும்போது தான் இந்த சம்பவம். என்ன, புறப்பட்டு அவனுடைய சொந்த தேசத்துக்கு போகும்போது அண்ணனை குறித்த பயம் அவனுக்கு இருக்கு. ஓகே, நம்மளுடைய மாம்சத்தில் உள்ள உணர்வுகளை அப்படியே யாக்கோபன் மூலியமா வந்து நமக்கு காமிச்சிருப்பார். ஓகே, உலக மனுஷங்களை பற்றி அவன் அந்த ஏசாவனால தான் வந்து தனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி தான் அவன் போராடுறானே. அவன் முன்னாடி பார்த்தா ஏசா வந்து பொண்ணை வந்து அடித்தாலோ இதை அடிச்சிட்டோன்னா அவனுடைய செல்வ பெருக்கு 2 பரிவாளத்தையும் பிரித்து அனுப்புவான். ஓகேவா? அது எதுவும் போனாலும் பரவாயில்ல. ஓகே, நான் ஆசீர்வதிக்க போகணும். அது ஆசீர்வாதம் என்ன? என் கூட கர்த்தர் இருக்கணும். அவன் பொருத்தனை பண்ணிட்டு தான் வருவான். ஓகே, நான் போகிற இடத்துல எல்லாம் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வச்சு என் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா திரும்ப வரும்போது என்னுடைய எல்லாத்துலேயும் தசம பாகம் செலுத்துவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி தான் வரேன். அவருமே வந்து வாக்கு கொடுக்குறாரு. ஓகே, உனக்கு சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, கைவிடுறதும் இல்லை. ஓகே, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்குமே வந்திருந்தா நீங்கள் தப்பாக உலகத்துக்கு போயிடாதீங்க. ஓகே, தேவ சித்தத்தின்படி அவர் வந்து உங்களை எதுக்கு அழைச்சாரோ எதுக்கு நியமிச்சாரோ அதன்படி செய்ய தான் வந்து உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு. ஓகே, அப்போ யாக்கோபு திரும்ப வரும்போதும் அவன் என்ன ஆசீர்வதிங்க செல்வந்தனா வைக்கணும் அப்போ அந்த தாட் இல்லை. ஓகேவா? அவன் விரும்புகிற ஆசீர்வாதம் எனக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது. ஓகேவா? அந்த விஷயம் தான் என்னை வந்து என்னுடைய சகோதரன் கொன்று போயிடக்கூடாது. நான் பாவிங்கிறத உணர்றேன், நான் தப்பு பண்ணிட்டேங்கிறத உணர்றேன். அந்த உணர்வோடு நீங்களும் ஜெபிங்க. ஓகேவா? போராடி ஜெபிக்கிறதுனா விஷயம் காரியம் இதுவே. ஓகேவா? எதுக்கு போறான என்னுடைய மீறுதல்களை என்ன வந்து அதுக்கு கண்டிப்பாக என்னுடைய மீறுதல்கள்னால என்னுடைய தவறுனால கண்டிப்பாக அதுக்கு தண்டனை உண்டு என்ற நியமத்தை அறிஞ்சு அப்போ அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக நீங்கள் ராம் முழுதும் தேவனிடத்தில் மன்றாடுங்க. ஓகேவா? தேவன் உங்கள் கூட இருக்கணும். இப்போ பாவம் இருக்கிற இடத்துல தேவன் இருக்க மாட்டார் இல்லையா, அசுத்தம் இருக்கிற இடத்துல ஆவியானவர் இருக்க மாட்டார் இல்லையா. அப்போ இந்த அசுத்தம் நீங்கணும், என்னுடைய பாவம் கலையணும், தேவ ஆவியானவருடைய நிரப்புதல் நிறைவு இருக்கணும். ஓகே, அப்போ அப்படி போராடி ஜெபிங்க. ஓகேவா? இதுதான் அண்ணாளுடைய ஜெபம், இதுதான் யாக்கோபனுடைய ஜெபம். சரியா? காரியம் இதுவே. அப்போ நீங்க கருத்தா ஜெபம் பண்ணுங்க. சரியா? எலியா போல இப்போ அண்ணால் மாதிரி அவங்க சொல்றாங்களா டேர்ம்ஸ் அந்த மாதிரி கரெக்டா ஜெபம் பண்ணுங்க. நமக்கு தேவை விசுவாசம், பரிசுத்தம், தேவ ஆவியானவருடைய நிறைவு, அவருடைய சித்தத்தை செய்தல், இந்த மாதிரி விஷயம் இதை கேளுங்க அதிகமா. அதே மாதிரி குறிப்பா இந்த கடைசி காலத்தில் நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், பயப்படாது. இந்த பயத்தின் ஆவியோ அந்த அதனுடைய ஆளுகை எதுவும் நம்ம குடும்பத்து மேலேயே வந்துடக்கூடாது. நம்ம குடும்பங்கிறது வீட்டில் இருக்க குடும்பமாக இருக்கலாம், சபையில் இருக்க குடும்பமாக இருக்கலாம். நான் குடும்ப ஃபேமிலி இப்படி எதை செஞ்சாலும் அந்த ஆத்ம ஆதாயம் அந்த ஓகே தேவ கிறிஸ்துவ போல இசைவாக கட்டப்பட்டிருக்கு. அதுதான் ஓகே. வாயில் ஒரு வேலை குடும்பம் எப்போ வந்தாலுமே தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா அது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, கர்த்தரோடு இருங்க, கிறிஸ்துவோடு இசைவாக கட்டப்படுங்க. ஓகே, ஆவியானவர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்தி நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.